அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது பால் பாக்கியம் கிடைக்க பரம்பொருள் பெருமாளை எவ்வாறு வழிபடலாம் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். முக்கியமாக பால் பாக்கியம் என்பது பசுமாடு வைத்து வளர்த்து பால் குளிக்க வாழ்வது. இந்த பேருக்கு அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைக்காது. பரம்பொருள் பெருமாளுடைய அருள் கிடைத்தால் மட்டுமே அனைவருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கும். கோபாலன் என்றாலேயே மாடுகளை ஆதரிப்பவன் என்ற பொருள். இந்த கோபாலனை முறைப்படி வழிபடுபவர் யாதவ குலத்தவர். பசு மாடுகளை பராமரிப்பது பரம்பொருள் பெருமாளை வழிபடுவதற்கு ஒப்பாகும். பால் பாக்கியத்திற்காக முறையாக பால பெருமாளை வழிபட வேண்டும். கண்ணனை வழிபட மிக சிறந்த நாளான கோகுலாஷ்டமி புரட்டாசி மாதம் அன்று கண்டிப்பாக மாடுகளை குளிப்பாட்டி அலங்கரிக்க வேண்டும். மாட்டு கொட்டகை மாவிளை தோரணங்களால் அலங்கரித்து வைக்க வேண்டும். வாசனை திரவியம் தெளித்து வைக்க வேண்டும். விளக்கு அலங்காரம் கண்டிப்பாக செய்து விட வேண்டும். மாட்டு கொட்டகையில் ஒரு மேடை அமைத்து அதனையும் அலங்காரம் செய்து வைத்துக் கொள்ளலாம். மேடையில் புல் பரப்பி அதன் மீது தட்டு வைக்கப்பட வேண்டும். அந்த தட்டில் மலர்களை பரப்பி கண்டிப்பாக அதனை வைத்து கொள்ள வேண்டும். தட்டின் மீது ஒரு கலசம் வைத்து அதில் பால் ஊற்ற வேண்டும். மஞ்சள் நூல் கொண்டு முடிந்த மஞ்சளை கலசத்தில் கண்டிப்பாக கட்ட வேண்டும். பிறகு சந்தன குங்குமம் திலகமிட்டு மலர் அலங்காரம் செய்ய வேண்டும். கலசத்திற்கு இரு பக்கமும் குத்துவிளக்கு ஏற்றி வைக்க வேண்டும். நெற்போர், கற்கண்டு, தேங்காய், பழம், வெற்றிலை பாக்கு, கற்பூரம் ஆகியவற்றையும் நிவேதன பொருட்களாக வெண்ணெய், அதிரசம், தேங்காய், வெள்ளமிட்டு இடித்த அவல், சுண்டல் ஆகியவற்றையும் இளநீர், தேன் ஆகியவற்றையும் தயாராக வைத்து கொள்ள வேண்டும். முக்கியமாக எந்த பூஜை செய்வதாக இருந்தாலும் முதலில் பரம்பொருள் விநாயகருடைய பூஜை செய்துவிட்டுத்தான் மற்ற பூஜைகளை நீங்கள் நினைத்து கூட பார்க்க வேண்டும். வீட்டிற்குள் விநாயகர் பூஜை கண்டிப்பாக செய்ய வேண்டும். பின்பு ஒரு தேங்காயில் கற்பூரம் வைத்து குளித்து அதனை எடுத்து சென்று கொட்டிலில் உள்ள மாடுகளை, கன்றுகள் ஆகியவற்றையும் வீடு முழுவதும் சுற்றி வந்து வாயில் சிதறு தேங்காய் உடைத்து விட வேண்டும். திருமணமாகாத பெண்களை கலச பீடத்தினர் முன் நின்று கண்ணனுடைய அதாவது பெருமாளுடைய புகழ் பாடி கும்மியடிக்க சொல்ல வேண்டும். பெருமாள் புகழ் கூறும் பாடல்களை எல்லோரும் பாடி முடித்துவிட்டு கலசத்துக்கு கற்பூர தீப தூப ஆராதனை செய்து மாடுகளுக்கும் கன்றுகளுக்கும் மாட்டு கொட்டிகளுக்கும் கற்பூர ஆத்தி காட்டிவிட்டு மாட்டு கொட்டிலின் நடுவே ஒரு அடுப்பு அமைத்து அதில் கலச பூஜை ஆரத்தி எடுத்து கற்பூரத்தை வைத்து அடுப்பை பற்ற வைக்க வேண்டும். கலசத்தில் உள்ள பாலில் பாதியை அடுப்பில் உள்ள பானையில் கொட்டி அதில் அரிசி, பச்சை பருப்பு ஆகியவற்றை இட்டு வெள்ளம், நெய் ஆகியவனை இட்டு வைக்க வேண்டும். கலச பூஜைக்கு பின் வைத்துள்ள நிவேதன பொருட்களை கண்டிப்பாக பிறருக்கு பங்கிட்டு கொடுக்க வேண்டும். முதலாவதாக பெண் குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டு தான் மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். பின்பு மாடு, கன்றுகளுக்கு பிரசாதங்களையும் கனிகளையும் கொடுக்க வேண்டும். அடுப்பில் வைத்த பொங்கல் தயாரானதும் கற்பூர தீப தூபம் காட்டி அதனை கீழே இறக்கி வைத்து விட வேண்டும். பின்பு அதை மாடு, கன்றுகளுக்கு சிறிது கொடுத்து விட்டு வீட்டில் உள்ளவர்கள் உட்கொள்ளலாம். அதை வெளியால் யாருக்கும் கண்டிப்பாக தரக்கூடாது. பிறருக்கு வீட்டினுள்ள நடுப்பகுதியில் மாக்கோலம் இட வேண்டும். அதில் 5 முக குத்துவிளக்கு வைத்து நெய் ஏற்ற வேண்டும். அதில் கண்டிப்பாக அதை சுற்றி அமைந்துள்ள அனைவரும் அமைந்து உட்கார்ந்து கொள்ள வேண்டும். எவராலும் ஒருவர் ஸ்ரீ பரம்பொருள் பெருமாளுடைய பாராயணத்தை அல்லது கண்ண பரமாத்மாவின் வரலாற்றை கண்டிப்பாக படிக்க சொல்லி கேட்கலாம். எவர் வீட்டில் பரம்பொருள் பெருமாளின் சரிதம் படிக்கப்படுகிறதோ அந்த வீட்டில் பரம்பொருள் மகாலட்சுமி வாசம் ஏற்படும். பாக்கியங்கள், தனலாபங்கள் கிட்டும் என நாரதர் உபதேச மொழிகள் என்னும் நூலில் நாரதர் கூறுகிறார். பரம்பொருள் மகாவிஷ்ணுவின் அஷ்டோத்திர ஜத நமாவளி கண்டிப்பாக கூறி வழிபட்டு வாருங்கள். அனைத்து விதமான பிரச்சனைகளிலிருந்தும் வழிபடலாம். சாதாரணமாக
கிராமப்புறங்களில் இடி இடித்தால் உடனே ராமா ராமா என்பார். சற்று பலவீனமானால் ராமா என்று சொல்லும்போது ராமா என அவர் கூறும்போது அவரே வந்துவதாக நம்பப்படுகிறது. இதிலிருந்து அச்சத்தை அகற்றும் அந்த தெய்வன் பரம்பொருள் ராமபுரான் என்பதை அறியலாம். ராமனை வழிபட்டால் பல இக்கட்டுக்கள் விலகும் என பாகவத புராணம் கூறுகிறது. ராமபுரானை பூஜை செய்து வழிபட வேண்டியதில்லை, அவர் பெயரை சொன்னாலே ஆபத்துகள் விலகிவிடும் என காஞ்சி பெரியவர் தம் முறையில் குறிப்பிடுகிறார். எனவே ஆபத்துக்கள் ஏற்படும் இக்கட்டின் போதெல்லாம் கண்டிப்பாக சீற்றம் ஏற்படும் போதெல்லாம் ராமபுரானை கண்டிப்பாக மனதில் நினைத்து வழிபாடு செய்யுங்கள். எதிர்பாராத விதமாக திடீர்னு ஆபத்து சூழ்நிலையிலும் அதிலிருந்து மீள துணிவையும் அருளையும் தர வல்லவர்தான் பரம்பொருள் ஆஞ்சநேயர். அதாவது நீங்கள் கண்டிப்பாக பரம்பொருள் பெருமாறை வழிபட்டால் ஆஞ்சநேயரை வழிபட்டதற்கு சமமாகும். வாயுபுத்திரான இவரை முறைப்படி வழிபட்டால் எந்த நேரத்தில் எந்த ஆபத்து வந்தாலும் உடனே காப்பாற்றுவார் என கூறப்படுகிறது ஆஞ்சநேய புராணம். ராமபுரானை வணங்குபவர்களுக்கு அருள் புரியும் அஞ்சனை புத்திரனான ஆஞ்சநேயர் தம்மை தனிப்பட்ட முறையில் முறைப்படி வழிபாடு செய்பவருக்கு எப்போதுமே துணையாக நிற்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வமாக பரம்பொருள் ஆஞ்சநேயர் விளங்குகிறார். பரம்பொருள் கருடாழ்வாரையும் நீங்கள் கண்டிப்பாக இந்த தினத்தில் வழிபாடு செய்தால் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கப்பெறும். துளசி தளத்தால் கட்டிய சரங்களால் நிறைந்த நாளை அலங்காரம் செய்து கொண்டு கண்டிப்பாக நீங்கள் பரம்பொருள் பெருமாளை வழிபட்டு வந்தால் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பார் என்பது ஐதீகமாகும். பரம்பொருள் மகாவிஷ்ணுவுக்கு முதல் பூஜையை தொடங்கிவிட வேண்டும். அடுத்து ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் பூஜையை தொடர்ந்து செய்து வர வேண்டும். முக்கியமாக மகாவிஷ்ணு பூஜை செய்வதால் மகிழ்ச்சி மட்டுமன்று செல்வம் சேரும், புகழ் கிட்டும், முக்கியமாக பொருளாதார சிக்கல் தீரும். பரம்பொருள் பெருமாளை பூஜை செய்ய கண்டிப்பாக இந்த கார்த்திகை மாத பௌர்ணமி மற்றும் அமாவாசை எவ்வளவு சிறப்பு மிக்கதோ அதற்கு ஈடானதுதான் இந்த மார்கழி மாத அமாவாசை மற்றும் பௌர்ணமி என்கிறது கருட புராணம். முக்கியமாக புரட்டாசி மாத பௌர்ணமி என்று பூஜை செய்வது போல கண்டிப்பாக அனைத்து பூஜையும் செய்துவிட வேண்டும். மகாவிஷ்ணு பூஜைக்கு தேவையான நிறை நாள் நெல், துளசி, தலமுறை வாசனை திரவியங்கள் அனைத்தையும் வைத்து கண்டிப்பாக வழிபட்டு வாருங்கள். முதல் பிரசாதங்களை பிறருக்கு தந்துவிட்ட பிறகு வீட்டில் உள்ளவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். கண்டிப்பாக பரம்பொருள் பெருமாளை வழிபடுவதன் மூலம் அனைத்து விதமான பால் பாக்கியம் மற்றும் செல்வ செழிப்போடு வாழப் பெறுவீர்கள். இந்த மாதத்தில் பரம்பொருள் பெருமாளை வழிபட்டால் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.